சூழ்நிலையின் நெருக்கத்தினால் தத்தளித்து போயிருக்கிறீர்களா? இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது ஏசாயா 51:22. இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். நினிவேயை கர்த்தர் அழிக்கப் போகிறார் என்று யோனா தீர்க்க தரிசனம் சொன்ன போது ராஜாவிலிருந்து கடைசி ஆள் வரைக்கும் தேவனிடத்தில் தன்னை சிறுமைப்படுத்தி கதறி ரட்டுடுத்தி மன்றாடினர். தேவனும் தன் மனதை மாற்றிக்கொண்டு அழிக்காமல் அவர்களை ஆசீர்வதித்தார். தத்தளிப்பு எதிரிகளாலும் வரும், நம் சொந்த மதியினத்தினாலும் வரும். எதுவாயிருந்தாலும் தேவனிடத்தில் நம்மை நாம் தாழ்த்தி கெஞ்சும் போது தேவன் நம் தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்து போட்டு நம்மை ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றுவாருங்க. ஜெபிக்கலாமாங்க. பிரச்சனையின் மிகுதியில் தத்தளித்து போயிருக்கிறேனப்பா, என்ன செய்யறதுன்னே தெரியல. ஆனால் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன். என் தத்தளிப்பை நீக்கி என்னை ஆசீர்வதியும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.